வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸில் இந்த வாரம் கலர்ஸ் ரவுண்ட் நடக்க போகுது. இதில் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே வண்ணங்கள் சம்மந்தப்பட்ட பாடல்களை பாடி செம்மையாக அசத்திருக்காங்க. இந்த சூப்பர் சிங்கர் ஷோவில் ரொம்பவே பிரபலமாக நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்க கப்பீஸ்ன்ற கானா போவையர் ஒரு மாசான ட்ரெண்ட் செட் பண்ண பாடலை பாடி தாறுமாறாக அசத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் வண்ணங்கள் சுற்று நடக்க போகுது. இதுல நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் போட்டியாளர்கள் எல்லாமே கலர்ஸுக்கு சம்பந்தப்பட்ட பாடல்களை எடுத்து செமையா பாடியிருக்காங்க. இந்த வாரம் இந்த ஷோல ரொம்பவே பிரபலமா இருக்க நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான கப்பீஸ் அவர்கள் வரும்போதே செம மாசான என்ட்ரியை கொடுத்திருக்காரு. இந்த கலர்ஸ் ரவுண்ட்ல நம்ம கப்பீஸ் அவர்கள் மிர்ச்சி சிவாவுடைய ட்ரெண்ட் செட் பண்ண பாடலான பச்சை மஞ்ச கருப்பு தமிழனான்ற பாடலை எடுத்து தாறுமாறா பாடி அசத்தியிருந்தாரு. இந்த பாடலை அவர் பாடும்போது செம மாசா டான்ஸ் ஆடி சூப்பர் சிங்கர் அரங்கத்தையே அசத்தியிருந்தாரு. அவர் ஆடினது மட்டும் இல்லாம சூப்பர் சிங்கர் அரங்கத்தில் இருந்த பார்வையாளர்கள் எல்லாருமே அவர் கூட செம்மையா டான்ஸ் ஆட வச்சிருந்தாரு. இந்த பாடலை நம்ம கப்பீஸ் அவர்கள் பாடி முடிச்சோடனே இதை பற்றி ஜட்ஜஸ் எல்லாரும் பேசும்போது சங்கர் மகாதேவன் அவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது நீ ரொம்பவே சூப்பரா கலக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு பேசிய கல்பனா அவர்கள் எல்லாமே நல்லா தான் இருந்தது, ஆனா எப்பவும் போல இந்த வாட்டியும் ஸ்ருதியில பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு சித்ராமா அவர்களும் அதே தான் சொல்லியிருந்தாங்க. கடைசியா பேசின நம்ம எஸ்பி விச்சாரன் அவர்கள் ரொம்பவே கோவப்பட்டு பேசியிருந்தாரு. நம்ம கப்பீஸ் அவர்கள் இன்னைக்கு பாடினதுல சுத்தமா ஸ்ருதியே சேரல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் பேசும்போது இப்ப டேஞ்சர் ஜோனுக்கு போனாலும் திரும்பவும் கப்பீஸ் அவர்கள் 70 லட்சம் வாக்குகள் பெற்று திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுக்க தான் போறாரு. எனக்கு சங்கர் மகாதேவன் மற்றும் சித்ராமா அவர்கள் கூட இந்த அளவுக்கு ரசிகர்கள் கிடையாது, ஆனா இந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே ஜஸ்டிஃபை பண்ற விதத்துல நம்ம கப்பீஸ் அவர்கள் இந்த ஷோல ஒரு முறையாவது பக்கா ஸ்ருதியோட சூப்பரா பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதன் பிறகு கடைசியா மதிப்பெண்கள் கொடுக்கும்போது நம்ம எஸ்பிபி சரண் அவர்கள் கப்பீஸ் அவர்களுக்கு வெறும் 5 மதிப்பெண்கள் தான் கொடுத்திருந்தாரு. இதன் மூலமா இந்த வாரமும் கப்பீஸ் அவர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு போவது உறுதியாயிருக்கு. இந்த கலர்ஸ் ரவுண்ட்ல நம்ம கப்பீஸ் அவர்கள் இந்த மாதிரி ஜட்ஜஸ் கமெண்ட்டை கேட்டதும் அவருடைய மூஞ்சி அப்படியே மாறி போயிடுச்சு. என்னதான் ஆனாலும் நம்ம கப்பீஸ் அவர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு போனாலும் எப்படி இருந்தாலும் மக்கள் அவரை திரும்பவும் மாசான ரீஎன்ட்ரி கொடுக்க வச்சிருவாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேலும் நம்ம கப்பீஸ் அவர்களுக்கு இன்னைக்கு எல்லா ஜட்ஜஸும் இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்ததை பத்தியும் குறிப்பா எஸ்பிபி சரண் அவர்கள் அவரை வச்சு செஞ்சதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.